பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? இந்த மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம்னா பிஆரில் எப்படி ஜோன் சர்வே பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். நான் தான் ஜோன் சர்வே கேரக்டர், மற்ற 2 கேரக்டரும் வேறு, மற்ற 3 பேர் ரசஸ் தருவாங்க. மற்றவங்களோட தெரியாது உங்களுக்கு எப்படி இப்போ ஜோன் சர்வே பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இறங்கும் போது எப்பயுமே பிளானட்டேஷன், கெரோட்டாஷன் இந்தமாரி இடத்துல இறங்கினா ஈஸியாக ஜோன் சர்வே பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நான் இங்கே தான் இருக்குவேன் இந்த பிளானட்டேஷனில். கார் அங்கே முக்கியமாக கார் தாங்க தேவை, கார் இல்லை பைக் முக்கியம் தேவை. கேரக்டர் ஸ்கில்ஸ் வந்து மீஷா கேட் வைக்கணும், மேக்ஸிமம் கேட் வைக்கணும், அப்புறம் காயின் கேரக்டர் இது வைக்கணும், ஒலிவியா கேட் வைக்கணும் ப்ளீஸ். அப்புறம் காயின் வந்து நம்ம எப்போயுமே ஜோனுக்குள்ளே தான் போய் எடுக்கணும், ஜோனுக்கு வெளியேருந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா ஜோன் வர தான் அப்புறம் காயின் உள்ளே காலிடும், அதனால் ஜோனுக்கு உள்ளேருந்து எடுக்கணும். இப்போ இறங்கி போவேன், இறங்கினோடனே ஒருத்தர் செத்துருவாரு. மாம்ஸ்ன்றது வேறு ஒன்றும் இல்லை கேசி, மாமா தான், மாமா ஐடி தான் மாம்ஸ்ன்னு சொல்லி வச்சுருங்க, வேறு ஒன்றும் இல்லை. எப்பயுமே கன் வந்து அவ்வளோ எதிர்பார்க்காதீங்க, எந்த கன்று கட்டியதோ எடுத்துன்னு போங்க. உங்களுக்கு பைக்கு தான் முக்கியம், பைக் இல்லைனா கார் தான் முக்கியம். 2x ஸ்பீடில் போகிறாங்க 4x. எந்த கன்று எந்த காராக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துன்னு போயிடணும். இப்போ எனக்கு பைக் கிடைக்குது, அதனால தான் எடுத்துன்னு போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுமாரி பைக்கு காரை டேமேஜ் பண்ணாமல் ஓட்டணும் கைஸ், அதனால தான் இடிக்காமல் எடுத்துன்னு போகிறேன். இங்கே ஒரு வட்டமே அடிச்சிருவோம், எப்படி எடுத்தது இல்லை, அதான் பூஸ்ட்டு குத்தி எடுத்துட்டேன். அப்புறம் நம்ம டீமில் ஒருத்தர் இறந்துருவார். ஹீல் பண்ணுறது தான் கைஸ் நமக்கு முக்கியம். மெடிக்கிட்டு இப்போ இந்த ரன் கேரக்டர் ஹெச்பி 200 காட்டுதில்ல, அதுக்கு மேலே ரன் மாதிரி காட்டுதில்ல, அதுக்கு பக்கத்தில் ஜோனுக்குள்ளே போகும்போது ஹெச்பின்னு போட்டு 1 2 3 4 5 கொட்டிகிட்டே வரும். அது குறையாமல் அதிகரிக்காமல் பார்த்துக்கணும். அது அந்த பவர் மட்டும் அதிகரிச்சதுன்னா நமக்கு இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஜோனில் ரொம்ப ஹெல்த்து அடிப்பட ஆரம்பிச்சிடும். ஜீப் இன்சூரன்ஸ் தூங்க, இல்லைன்னா பைக் தான் கேஸ் முக்கியமே. அதில் பைக் நான் தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல, அதான் ஜிபே எடுத்துன்னு சுற்றுவேன். ஏன்னா ஜிபி ஈஸியாக வளையும், அதனால இந்த ஒரு காயினை படித்துக்கு போய் நான் அம்மா வந்து சுற்றின்னு வரேன். அந்தமாரி எனிமி பார்த்தீங்கன்னா அடிக்காதீங்க கேஸ், அடிங்க. உங்கள்கிட்ட நல்ல கன்று அந்தமாரி இருந்துச்சுன்னா அடிச்சிடுங்க. ஆனால் நீங்கள் சாகாமல் இருக்கணும் அடிக்கும் போது. இப்போ என் டீம்மேட் இறந்துட்டாரா, அவர் ஹீல் பண்ணிட்டு போகணும். இங்கே 500 காயின் பார்த்துட்டேன், அது எடுக்க தான் வந்தேன். என் டீம்மேட் ஷாப்னு நினைக்கிறேன், அவர் இறந்துட்டாரு, அவன் ஹீல் பண்ணி போகிறேன். எனிமி அடிக்கிறான் பாருங்க. இந்தமாரி அடிக்கும்போது ஏதாச்சும் ஓடிடணும். இந்த இங்கேருந்து ஊற்ற வச்சிட்டானா அடிச்சிக்கினே கண்டிப்பாக கூடாது, நம்ம மாட்டுன்னு ஸ்பீடாக போயிடணும், அந்த இடத்துல இருக்கக்கூடாது. இப்போ வந்து என்னன்னா எங்கள் மாமா வந்து நாக் ஆகிடுவாரு, அவரை ஹீல் பண்ண போவேன். இந்த இடத்துல காரை ஃபுல்லாக கொடுத்துருவானுங்க. இங்கே நிறைய கேனிச்சு பார்த்தேன், எப்படியோ மொத்த கேனி எடுத்துன்னு வந்தேன். ஆனால் அதுக்குள்ளே எனிமி பார்த்துட்டாங்க. எனிமி அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரோன்லாம் போட்டு போவேன், அடிச்சிடுவானுங்க. என்ன பண்ண முடியும், நஷ்டானுங்க. அப்புறம் ஜாக்ஸ் பாரா ப்ரோ தான் என்னை வந்து ஹீல் பண்ணுவார். இது ஒரு பாருங்க மொத்தம் ஒரு டீமுக்கு 2 ஜோன் சேர கூட இருக்கலாம், ஆனால் அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சேஃப்டி முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் 2 ஜோன் சேர் வேணாம். இப்போ சரசரனை கீழே இறங்குவேன். கீழே இறங்கி காரும் கிடைக்காதனால சரி கொஞ்சம் ரஷ் ஆகிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிச்சிடுவேன். நான் பண்ண முட்டாத்தனம் தான். அப்புறம் ரிட்டன் போய் கீழே கார் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். ஜோன் சர்வேல முக்கியமே இதுதாங்க, இந்த லாஸ்ட் ஜோன் அப்போ மட்டும் அலை ஒரு 10க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் ரஷ் அடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஜோன் சர்வே கேரக்டரு. ஏன்னா நம்மளும் போனால் தான் அப்புறம் நம்ம டீம்மேட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். நம்மளும் அப்புறம் அதுக்கப்புறம் ஜோன் வந்து ரொம்ப சுருங்க ஆரம்பிச்சிடும். அந்த ஜோனில் சுருங்கத்தில்
கிட்ட கூட போக முடியாது, ஏன்னா ரொம்ப ஹெல்த்து குறைய அப்போதைக்கெலாம் நம்மளால் போக முடியாது கிட்ட. இங்கே என்ன அடியாது, இந்த ரஷ் அடி தான் தப்பு. கார்லேயே கிளம்பி போயிடணும், தப்பு பண்ணிட்டேன் இங்கே. அப்புறம் என் டீம் அப்புறம் எங்கள் மாமா வந்து என்னை ஹீல் பண்ணி விட்டுருவாரு இங்கேருந்து. பீக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கூட்டம். ஆனால் நான் ரிட்டன் அங்கே தான் கேஸ் இறங்கினேன். எவ்வளோ பெரிய முட்டாள்னு பாருங்கள். எனிமி அங்கே இருக்காங்க. அந்த சாப்புன்றவரும் இறந்துருவார், நாக்கிடுவார். சரி அவர்கிட்ட போய் கில்லடிலான்னு பார்த்தேன். சரி அவர் இறண்டாரு. அந்த பயத்தில் காரத்துன்னு ஓடுறேன், எஸ் ஆகிடுவேன். அப்புறம் இங்கேருந்து காயின்லாம் ஒன்றும் பிடிக்கும். காயின் தான் நம்ம முக்கியம். ஜோனுக்கு வெளியே இருந்தால் காயிட முடியும். இப்போ நான் வந்து போகிற வேலை இருந்ததுனால தான் பிடிச்சிருந்தேன் காயினை. எல்லா ஆட்டமும் ஜோனுக்கு வெளியே தான் பிடிக்கும். நம்ம டீம்மேட் ரிவைவ் பண்ண சொன்னாங்கன்னா ஓடி போய் பண்ணுறது ரிவைவ் பண்ணுவேன். அப்புறம் கற்றுவாங்க. ஜோன் சுருகாச்சு அம்மா ஜோனு, அதில் மாத்திரை சொன்னிச்சு. எப்படி சொன்னு தெரியல. மாத்திரை சுருக்கி நம்மகிட்ட 1700 இருக்குது. அதான் ஜோனுக்குள்ள கையிலே பிடி ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பைக்கு அந்தமாரி இருந்துச்சுன்னா ஜோனுக்கு வெளியே போக முடியும். இப்போ ஜாக்ஸ்பர் அப்புறம் இறண்டாரு, ரொம்ப ஹீல் பண்ணி போயிட்டுருக்கேன். மெடிக்கிட்டு விடாமல் போட்டே இருக்கணும். இங்கே என்ன பண்ணேன், யாரோ ஒருத்தர் லேண்ட்மேன் வச்சிட்டாரு. அவரை ஹீல் பண்ணிட்டு ஓடினேன். அப்புறம் எங்கள் மாமா வந்து ஹீல் பண்ணி விட்டுவாருங்க. அதனால் அங்கேருந்து கார் எடுத்துன்னு வந்தேன். இதுனா பக் ஆகிடுச்சுன்னு தெரியல கைஸ். நான் ஓட்டினே தான் இருக்கேன். அந்த பூஸ்ட்டு நிற்கவே இல்லை, தொட்டினே தான் இருக்குது பூஸ்ட்டு. நானும் பூஸ்ட் போயினே தான் இருக்கேன். அப்பயும் பூஸ்ட் நிற்கல. அதுக்குள்ளே பார்த்தா அந்த ஜாக்ஸ்பர் ப்ரோ வந்து எலிமினேட்டட் ஆகிட்டாரு. எலிமினேட் ஆகிட்டாரா இல்லை எனிமி சுட்டாரான்னு தெரியல. அவர் ஹீல் பண்ண போனாங்க. சரி அப்படியே ஒரேடி அந்த காயினை பிடிச்சிட்டு பார்த்தா அதுதான் எங்கள் மாமாவும் எலிமினேட்டட் இருக்கும். அதனால் 2 பேருமே ஹீல் பண்ணுவாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். 2300 தான் இருக்குது காயின். இங்கே வேறு லேண்ட் பண்ணி வச்சு விட்டான். எவன் வச்சு விட்டான்னு தெரில. டேமேஜ் வேறு அப்படி அழிச்சு. முக்கியமான விஷயமே கேரக்டர் ஸ்கில் தான் இருக்குது. ஜோன் சர்வரோட கேரக்டர் ஸ்கில் தான் முக்கியம், வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. இன்னலர் பற்றி மொத்தம் 2 இன்னலர் இருக்குது. 3 ரெட் கலர் இன்னலர் தூக்கிட்டான்னு நினைக்கிற கேம் வந்து என்னன்னு தெரியல, பற்றி நமக்கு தெரியாது. ரெட் கலர் இன்னலர் தூக்கிருப்பாங்க. சரி இந்த சாப்புன்ற ஒரு இறண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீல் பண்ணிட்டு இந்த காயின் வேறு கம்மியாக தான் இருக்கும். பார்த்தா எல்லாருமே இறந்துருவாங்க. அது சரியான செயல். எல்லாருமேலாம் சாக மாட்டாங்க. ஜாக்ஸ்பர் அவர் மட்டும் இறந்துருவார். நான் இங்கேருந்து போய் ஹீல் பண்ணி முடிப்பேன். அப்போ தான் எங்கள் மாமா இறந்துருவார். அப்புறம் எங்கள் மாமாவை ஹீல் பண்ணுறாங்க. எப்படியாச்சும் வேகமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் விட்டு எங்கே இறங்கணும் அங்கேயே போய் ஹீல் பண்ணுறேன். அப்புறம் எங்கள் மாமா இறந்துட்டார். சரி அப்புறம் டக்குனு இங்கேருந்து ஒரு மெடிட் விடாமல் எல்லாத்தையும் சுற்றினே போயின்னு இருந்தேன். மொத்தம் 12 மெடி தான் மேக்ஸிமம் இருந்துச்சு. அவ்வளோதான். இங்கெல்லாம் கன் ஸ்விட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. தெரியாமல் கன் ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டே மெடிட் போட்டுக்கணும், மறந்துட்டேன். லைஃப் எவ்வளோ வாங்க ஆரம்பிச்சிச்சு. போய் கரெக்டாக நிற்கிறேன், சேர்த்துட்டேன். வேறு என்ன பண்ண முடியும், தோற்று போக முடியும். அப்புறம் நம்ம ஜாக்ஸ்பர் அப்புறம் வந்து 700 ரூபாய் வச்சுருப்பாரு. அதை வச்சு நம்ம மாமாவை மட்டும் ஹீல் பண்ணுறாங்க. ஹீல் பண்ணிட்டு என் மாமா சரியான 200 பிடிச்சிருக்கு. சத்தியமாக என்ன நடக்குன்னு பாருங்கள். நீங்கள் இறங்கி ஓடுவார். அவருக்கு எவ்வளோ டேமேஜ் கொடுத்தாங்க. அவர் அடிக்காமல் தேவையில்லாமல் இந்த பக்கம் ஓடி வந்து இங்கே உட்காந்துருப்பார். ஆனால் இன்னொரு எனிமி பார்த்துட்டான். அந்த அவர் அடிச்ச எனிமி தான் வந்துடும் வரும் ரிட்டனு. இங்கே அவருக்காரே பிடிக்கும் ஓடும். எவ்வளோ பெரிய அறிவியலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எனிமியை காரில் எடுத்துன்னு மூட்டலாம். அதை விட்டு நின்று அடியாரம்மா அந்த எனிமை முடிச்சுடுறாரு கேசிங்க மாமா. அந்த எனிமை வாய்க்கையே எடுத்துருப்பான். இவனை நம்ம அடியே முடிச்சுருப்போம் போல, தேவையில்லாம விட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவான். காரு ரொம்ப டேமேஜ் ஆகிட்டதுனால அங்கேயே போய் நிறுத்துரு. அந்த மரத்தாண்ட போய் நிறுத்துருவார் கேஸ். நிறுத்த மாட்டாங்க, நிறுத்துருவார்ல, அங்கேயே நின்றுடும் காரு. ஏன்னா உடச்சி விட்டுருவானுங்க காரை. அப்புறம்
எந்த கன்று இருந்தாலும் அடிக்க ஆரம்பிச்சிடுவார். என்ன கன்றுனே தெரில, அதெல்லாம் அடிக்க கிங்ஃபிஷரில் அடிக்க ஆரம்பிச்சிடுவார். டேமேஜ் பண்ண ஆச்சு ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த 40-50 டேமேஜ் வச்சு ஒன்றும் பண்ணத்துக்கு பிரோஜனமும் இல்லை. இங்கே வேறு ஒரு எனிமி வர ஆரம்பிச்சிடும். டுங் சகுர் போல் பேர். இந்த அஷ்டாங்க இவன் எங்கேருந்து வச்சான்னு தெரியல. ஆனால் ஒரு கவரில் தான் தெரியும் மாமா. இதோட வீடியோ முடிச்சிருங்க கேஸ். ஏன்னா வீடியோ 15 நிமிஷத்துக்கு மேலே போச்சு. அதனால் எல்லாருக்கும் பாய் கேஸ். எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் கேஸ்.